சிங்கப்பெண்ணை இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்கமிங் வீடியோஸில் என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகேஷ் சார் வந்து அந்த டாக்டர் கிட்ட வந்து போயிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யோசிச்சு ஸோ என்ன நடந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மகேஷ் சார் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பாவம் எந்த ஒரு விஷயமும் தெரியவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சா அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு ஞாபகம் கூட இல்ல. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அந்த பொண்ண வந்து. ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்க, எதுவுமே உண்மைய சொல்லவே இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு உண்மைய சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்றது மாரி அவளுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாரா இருக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டவுட் வந்துச்சு. என்ன அன்பு தானே அவ்வளோ நெருங்கி வந்து இங்க ஆனந்தி கிட்ட வந்து பழகிட்டு இருக்கான். அப்படின்றதுல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் சாருக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் யார்ரா காரணமா இருப்பா? இந்த மகேஷ் தான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே தெரிஞ்சாச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ் சார் என்ன பண்றாருன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆனந்திய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிஜிக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுர்றாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "என்னப்பா ஆச்சு ஆனந்திக்கு? ஆளே காணல. இப்பதான் வரேன்." அப்படின்ற மாரி "அது ஒண்ணும் இல்ல டாக்டர். இவ நைட்டு மழை பெஞ்சுச்சுல்ல. ஸோ அந்த சமயத்தில வந்து தெரியாம ட்ரைனேஜுக்குள்ள வந்து விழுந்துட்டா. நான் தான் சரியான டைம்ல வந்து உடனே வந்து பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்து பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, ஸோ இப்பதான் அவள வந்து நான் கூட்டிட்டு வரேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "சரிப்பா, சரிப்பா. அப்போ 2 நாளைக்கு அவ லீவா இருப்பா. ஸோ பிஜில தான் இருப்பா. ஸோ அவள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்களேன்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மகேஷ் சார் வந்து உடனே அங்கேருந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உடனே அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிருந்து வந்து வந்துட்டாளா ஆனந்தி அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பிஜிய நோக்கி வந்து வராங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து பார்க்குறாரு நம்ம மகேஷ் சார். ஏன்னா இவ்வளோ பெரிய தப்ப செஞ்சுபுட்டு வந்து இங்க வந்து அன்பு வந்து இப்படி சுத்திட்டு இருக்கானே அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா இவரும் அந்த அந்த தப்பு எதுவும் செய்யல. ஆனா அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா இங்க மகேஷ் சாருக்கு மட்டும் தான் இந்த ஒரு உண்மை வந்து தெரியும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பிரச்சனைக்கும் இங்க அன்பு தான் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ் சார் நெனைக்கிற ரொம்ப பெரிய தப்பா வந்து இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் அவர் தான். ஆனா அவரே அறியாம இந்த ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனா அவரும் இதுக்கு அவ்வளோ இதில வந்து பொறுப்பேத்துக்க முடியாது. ஏன்னா அவருக்கும் ஒண்ணும் தெரியாது. இல்ல வேற ஏதாச்சும் அன்னைக்கு நடந்த பார்ட்டில வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்றதையும் நம்ம கரெக்டாவும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே மித்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த டைம்ல தனியா தூக்கிட்டு போயிட்டு வந்து அந்த கார்டன்ல போடுற வரைக்கும் எல்லாமே மித்ரா தான். அப்ப மித்ராவுக்கு தான் கண்டிப்பா இதுக்கான உண்மை தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.